கிறிஸ்துக்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஏற்ற நாமத்தினால உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த ஜூலை மாதம் 7ஆம் தேதி மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்களை நேரடியாக பார்க்கறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சரி, இன்னைக்கு நமக்கு என்ன மங்கள வார்த்தை ஆண்டவர் வச்சிருக்கிறாரு எடுத்து வாசிக்கலாம். உபாகமம் 28:7. ஒரு வழியாய் உனக்கு எதிராக புறப்பட்டு வருவார்கள், 7 வழியாய் உனக்கு முன்பாக ஓடிப்போவார்கள். உனக்கு விரோதமாக ஒரு வழியாக வர்றவங்க 7 வழியாக ஓடி போவாங்களாம். இன்னைக்கு வரைக்கும் உனக்கு விரோதமாக யார் யார் வேலை செய்கிற இடத்துல, ஊழியம் செய்கிற இடத்துல, படிக்க போகிற இடத்துல, நீ குடியிருக்கிற இடத்துல யாரெல்லாம் உனக்கு விரோதமாக வந்தாங்களோ அவங்க எல்லாரையும் தெரிச்சு ஓட பண்ணுவார். யான் தான் இவன் பிரச்சனையில் தலையிட்டனோ தெரியலையே, இன்னைக்கு இவ்வளோ வம்பலை மாட்டிக்கிட்டனேன்னு சொல்லத்தக்கதாக உன்னை குறித்த ஒரு பயங்கரம் அவங்களுக்குள்ளால உண்டாகும். அன்றைக்கு மொர்தெகாயை குறித்த பயங்கரம் துரைமார்களையும் தேசாதிபதிகளையும் பற்றி பிடித்தது மாதிரி உன்னை குறித்த பயங்கரம் இனி உனக்கு விரோதமாய் எழும்பினவர்களை பற்றி பிடிக்கும். ஒரு வழியாய் வருகிறவர்கள் 7 வழியாக ஓடிப்போங்க. ஒருவேளை உனக்கு விரோதமாக ஒரு பெரிய கூட்டமாக உட்காந்து சதி பண்ணி தந்திரமாக உன்னை சிக்க வச்சிருக்கலாம். ஒருவேளை நீ சிக்கிட்ட தான், ஆனாலும் கர்த்தர் இன்றைக்கு சிக்கறுத்து வெளியே கொண்டு வந்து யார் உனக்கு விரோதமாக செயல்பட்டாங்களோ அவங்க மேலே அதை ஆண்டவர் இன்னைக்கு திருப்பி போடுவார். யாரெல்லாம் உன்னை நடக்க வச்சுட்டு இல்லைன்னா உன்னை படுக்க வச்சுட்டு உன் முதுகு மேலே நடந்து போனாங்களோ அவங்க எல்லாரையும் கர்த்தர் சந்தித்து நீ 7 வழியாக ஓடப்போ பண்ணுவார். பைபிளில் ஒரு வசனம் இருக்குது, உன் பேரில் இருக்கிற தத்தளிப்பின் பாத்திரத்தை எடுத்து போட்டு யார் உன்னை தத்தளிக்க பண்ணான்னு அவன் கையில் அதை திருப்பி கொடுத்துருவேன்றார். அப்படின்னா உனக்கு விரோதமாக யாராவது மந்திரவாதமோ செய்வனையோ செய்திருந்தா அது அவங்களுக்கே திரும்பி போகணும்னு அர்த்தம். உனக்கு விரோதமாக யாராவது தந்திரம் பண்ணால் அவங்கள்ட்டே திரும்பி போயிடும், உன்னை ஒன்றும் பண்ணாது. அன்னைக்கு மொர்தெகாய்க்கு விரோதமாக ஒருத்தன் அப்படித்தான் ஒரு பெரிய தூக்கு மரத்தை ஏற்றுறான், அப்படியே வச்சான். ஆனால் அது அவனுக்கே கண்ணிய மாதிரி அதில் அவனும் தான் செத்தானே தவிர ஆண்டவருடைய பிள்ளைகள் மொர்தெகாய் அதில் சாகலை. ஸோ இந்த தைரியம் உங்களுக்கு இருக்கட்டும். யார் எனக்கு மந்திரவாதம் பண்ணிட்டானா, அது பண்ணிட்டானா, இது பண்ணிட்டானா, ஐயோ நான் என்ன பண்ணுவேன், எனக்கு விரோதமாக அவங்க 10 பேர் வர்றாங்க, 8 பேர் வராங்க, நான் தனியாக மாட்டிக்கிட்டேனே, அவங்க 10 பேர் உட்காந்து ஆலோசனை பண்ணுறாங்க, எனக்கு யாருமே இல்லை சப்போர்ட்டு. உனக்கு பரலோகம் சப்போர்ட்டாக இருக்கும், என் ஆண்டவர் உனக்கு சப்போர்ட்டாக இருப்பார். எனவே அதெல்லாம் தெரிச்சு ஓடும். உனக்கு விரோதமாக செய்யப்பட்ட மாந்திரிக கட்டினால ஒருவேளை இன்றைக்கி உன் சரீரம் பாதிக்கப்பட்டிருக்கலாம், ஃபினான்ஷியல் நிலவரம் அடிக்கப்பட்டிருக்கலாம். அவை எல்லாவற்றின் மத்தியில் எல்லாத்தையும் துரத்தி விட்டுட்டு இழந்து போன சரீரத்தில் ஆரோக்கியத்தை தருவார், இழந்து போன செல்வங்களை திருப்பி கொள்ள வைப்பார், கடன்களை அடைச்சி மிச்சமெடுக்க உதவி செய்வார். சரியா? சரி, ஒரு நல்ல சாட்சியை கேட்கலாமா? சகோதரி சுந்தரி, மீஞ்சூர், சென்னை. நான் அரசு பொது மருத்துவமனையில் ஹவுஸ் கீப்பிங் வேலை செய்து வருகிறேன். நான் ஒரு மருத்துவருடைய அறையை சுத்தம் செய்துவிட்டு வெளியே வந்தேன். அந்த மருத்துவரின் பேக் திடீரென்று காணாமல் போய்விட்டதாகும். அதை தேடியும் கிடைக்காத காரணத்தினால் காவல்துறையில் புகார் கொடுத்து விட்டார்கள். மறுநாள் என்னை அழைத்து விசாரிக்க முடிவு செய்திருந்தார்கள். நான் பயத்துடனும் வேதனையுடனும் தேவனின் அன்பு ஊழியங்களின் ஜெப கோபுரத்தை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு ஜெபித்தேன். ஜெப ஊழியர் பாரப்பட்டு ஜெபித்தார்கள். ஜெபித்த சில மணி நேரத்தில் எனக்கு தொலைபேசியில் அந்த மருத்துவர் அழைத்து, பேகு கிடச்சிருச்சுமா, இன்னொரு மருத்துவர் மாற்றி எடுத்துக்கொண்டு சென்று விட்டார், சாரிம்மா என்று சொல்லி மன்னிப்பு கேட்டார். சரி, ஜெபிக்கலாம். அன்பான ஆண்டவரே உமக்கு நன்றி. சுந்தரிக்கு விரோதமாய் ஒரு வழியாய் வந்த பிரச்சனை 7 வழியாய் ஓடிப்போய் சம்பந்தப்பட்ட நபரே சாரி கேட்குற அளவுக்கு கிருபை செய்த ஆண்டவர், இந்த நிகழ்ச்சியை பார்க்குற பிள்ளைகள் மேலே போடப்பட்ட வழக்குகள், பொல்லாங்குகள், இவர்கள் மேலே திணிக்கப்பட்ட வழக்குகள், இவர்கள் செய்யாத குற்றத்திற்காக அனுபவித்து கொண்டிருக்கிற தண்டனைகள், இவை எல்லாவற்றிலிருந்து என் பிள்ளைகளுக்கு விடுதலையை கொடுத்து அந்த பிரச்சனைகள் 7 வழியாக தலதரிச்சு ஓடும்படி ஜெபிக்கிறேன். என் பிள்ளைகளுக்கு அந்த காரியத்தில் ஒரு சமாதானத்தை தாரும். இன்னொரு வசனம் சொல்லுகிறது, உன்னை உபத்திரவப்படுத்துகிறவர்களுக்கு உபத்திரவத்தை அனுபவிக்கிற உனக்கோ இளைப்பாறுதலை கொடுப்பது தேவனுடைய நீதியாக இருக்கிற இந்த வசனத்தின்படி அப்படிப்பட்ட பிரச்சனைகளில் சிக்கியிருக்கிற பிள்ளைகளுக்கு, இவர்களை உபத்திரவப்படுத்தினவர்கள் மத்தியில் ஆண்டவர் இளைப்பாறுதலை கட்டளையிட்டு பிள்ளைகளை வாழ வைக்கிறதற்காய் மற்றும் நன்றி.
இப்பொழுதும் பிறந்த நாள் திருமண நாளை நினைவு கூறுகிற பிள்ளைகளை ஒரு விசை நினைத்தரலும். சங்கீதம் 134:3 படி, வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தர் சியோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பாராக என்ற வார்த்தை இந்த பிள்ளைகளுடைய சிரசிலிருந்து இந்த வருஷம் முழுவதும் பலிக்கட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி: தேவனின் அன்பு ஊழியங்கள், விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 044-24547-999 மற்றும் 9941950999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.